கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய நாளில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆப்பிரிக்கா தேசத்தில் ஒரு எருமை கூட்டத்தில் எருமை மாடுகள் நிறைந்த மந்தையில் ஒரு தந்தை எருமை மாடும் அதனுடைய கண்ணுக்குட்டியும் இரண்டும் போய்கொண்டு இருந்ததாம். அப்பொழுது அந்த கண்ணுக்குட்டி தன்னுடைய தந்தையை பார்த்து கேட்டுச்சான், எந்த மிருகத்தை பார்த்தால் நான் பயப்பட வேண்டும் அப்படின்னு கேட்டுச்சான். சிங்கத்தை பார்த்து அப்படின்னு தந்தை எருமை சொல்லிச்சான். அப்போ அந்த எருமை மாட்டு கூட்டம் அப்படியே போய்கிட்டு இருக்கு. ஆமாம், நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன் சிங்கத்தை குறித்து. சிங்கம் ரொம்ப கொடூரமான மிருகமா. இனிமே நான் சிங்கத்தை பார்த்தா உடனே எவ்வளோ வேகமாக என்னால் ஓட முடியுமோ அவ்வளோ வேகமாக நான் ஓடிடுவேன்ப்பா அப்படின்னு அந்த கண்ணுக்குட்டி தன்னுடைய தந்தை எருமை மாட்டிடம் சொல்லிச்சான். ஐயோ மகனே, அதை விட மிகப்பெரிய தவறு எதுவுமே இல்லை, அதை பார்த்த உடனே ஓடக்கூடாது அப்படின்னு சொல்லிச்சான். அந்த எருமை மாட்டு கண்ணுக்குட்டிக்கு ஒரே ஆச்சரியம். எப்படிப்பா நாம் அங்கே நிற்க முடியும்? கொடூரமான மிருகம் அல்லவா, நம்மை கொன்று போட்டு விடும் அல்லவா அப்படின்னு அந்த கண்ணுக்குட்டி கேட்டுச்சான். அப்போ அந்த எருமை மாடு சொல்லிச்சான், தந்தை எருமை மாடு சொல்லிச்சான், மகனே, நீ பயந்து ஓட ஆரம்பித்ததுக்கப்புறம் அது என்ன செய்யும்? உன்னை உன் முதுகுக்கு மேலே பாய்ந்து உன்னுடைய கழுத்தை கடித்து உன்னை கீழே சாய்த்து விடும். எந்த சிங்கத்தை பார்த்தாலும் நீ முதலிலே எதிர்த்து நில். நீ பயப்படவில்லை என்பதை காண்பி. நீ நிற்கின்ற அந்த தோற்றத்தை பார்த்தவுடனே அந்த சிங்கம் உன்னை பார்த்து திரும்பி போயிடும். அப்படியும் திரும்பி போகலையா, உன்னுடைய கூர்மையான கொம்புகளை காண்பித்து கால்களை நன்றாக தரையிலே புழுதி வரும் வரை நீ அடித்து நின்று, நான் தைரியமாக இருக்கிறேன், நான் பயப்படல, இங்கேருந்து போய்விடு என்று எச்சரிக்கை செய்வதைப் போல நீ செய்து காண்பி. அப்போ சிங்கம் ஓடிடும். அப்படியும் அந்த சிங்கம் ஓடவில்லை என்றால் நீ என்ன செய்யணும் தெரியுமா மகனே? நீ உடனடியாக அதை எதிர்த்து அதை நோக்கி உன்னுடைய கொம்புகளை வைத்து அதை குத்தி தாக்கி நீ அந்த சிங்கத்தை ஜெயிக்க வேண்டும் என்று அதை நோக்கி நீ முன்னேறி செல்ல வேண்டும் அப்படின்னு அந்த தந்தை எருமை மாடு சொல்லிச்சான். ஐயையோ, நான் அப்படி செஞ்சா என்ன கொன்று போட்டுருமே அது அப்படின்னு அந்த கண்ணுக்குட்டி சொல்லிச்சான். அப்பொழுது அந்த தந்தை எருமை மாடு சொல்லிச்சான், பாரு நம்ம கூட எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு. நம்ம ஒரு 200 பேர் இருப்போம். ஆம் மகனே, உன்னால் ஒரு கட்டத்தில் போராட முடியவில்லை என்றால் நாங்கள் அனைவரும் வந்து அந்த சிங்கங்களை, எந்த சிங்கம் உன்னை தாக்க வருகிறதோ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அதை கொன்று போட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லிச்சான். ஆனால் மகனே, நீ பயந்து ஓடிட்டியோ, எங்கே போகிறது எங்கே போகிறதுன்னு தெரியாமல் நீ அங்கங்கே பயந்து போய் ஒருவேளை சிங்கத்தின் கூட்டத்திற்குள்ளே நீ மாட்டிவிடக்கூடும். ஆனால் நீ தைரியமாக முன்னேறி சென்று வெல்லும்போது பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, நீ போகும்போது வெற்றி உனக்கு கிடைக்கும். வெற்றி கிடைக்கும். உன்னால் போராட முடிகிற வரைக்கும் போராடிப்பார். அப்படி இல்லைன்னா நாங்களாம் பின்னாடி இருக்கிறோம்ப்பா அப்படின்னு தைரியத்தை கொடுத்துச்சான். பிரியமானவர்களே, இனிமேல் சரிப்பா கண்ணுக்குட்டி சொல்லிச்சான், நான் இனிமேல் சிங்கத்தை பார்த்தால் பயந்து ஓட மாட்டேன், தைரியமாக நின்று போராடுவேன் என்று சொல்லி அந்த கண்ணுக்குட்டிக்கு தைரியம் வந்ததான். பிரியமானவர்களே, இன்றைக்கி நம்ம வாழ்க்கையிலும் பார்க்குறோம், அநேகருடைய வாழ்க்கையில் சிங்கத்திற்கு மேலே சிங்கங்கள் நம்மை பயமுறுத்தி கொண்டு இருக்கிறன. என்ன சிங்கங்கள் வருகின்றன நம்மளுடைய வாழ்க்கையில்? சாத்தான் அனுப்புகிறது பாருங்கள். பிரச்சனை என்னும் சிங்கங்கள், நோய் என்னும் சிங்கம் வரும், கடன் பிரச்சனைன்னு வரும், பிள்ளை பிரச்சனை வரும், சொந்தக்காரங்க பிரச்சனை வரும், என்னென்னமோ சொல்ல முடியாது. ஹவுஸ் ஓனர்னு பிரச்சனை வரும், திடீர்னு பார்த்தா டெனண்ட்டுன்னு பிரச்சனை வரும், வக்கீல் பிரச்சனை வரும், இப்படின்னு நிறைய பிரச்சனை மாற்றி சிங்கங்களை அனுப்பி கொண்டே இருக்கும் சாத்தான். எதுக்காக அதை அனுப்புது தெரியுமா பிரியமானவர்களே? நம்ம இப்படி அனுப்பும்போது நம்ம முதல்ல பயந்துட்டோன்னு வைங்களேன்,
நம்ம மேலே எப்படி அந்த சிங்கம் வந்து அந்த கண்ணுக்குட்டி மேலே அது பயந்து ஓடிச்சுன்னா பின்னாடி முதுகிலே பாய்ந்து அதை கொன்று போட்டுவிடுமோ, அதே போல் சத்துருவும் பார்த்து கொண்டு இருக்கிறான். நீ அதோடைய ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுமா? அதோடைய யுக்தி என்ன தெரியுமா? அதோடைய எப்படி நம்மளை வீழ்த்த வேண்டும் என்று அது பிளான் பண்ணோன்னா முதல்ல பயத்தை உருவாக்கும். மனிதருக்குள்ள நோயையும் கொடுத்து இப்படி பல காரியங்களை கொடுத்து நம்மளை பயமுறுத்தும். நம்மளை முதல்ல பயமுறுத்தும். அந்த பயம் வந்துடுச்சுன்னா நாம் என்ன பண்ணிவிடுவோம்? ஈஸியாக தோற்று போய் விடுவோம். ஒரு சில நேரங்களில் நம்ம பயம் வந்த உடனே நல்ல விசுவாசமாக இருப்பாங்க. கடவுளுக்குள்ள ஆமேன்னு சொல்லுவாங்க, அல்லேலூயா சொல்லுவாங்க, ஜெபமாலை சொல்லுவாங்க, டெய்லி திருப்பலிக்கெல்லாம் போவாங்க. ஆனால் பாருங்கள் பிரியமானவர்களே, போராட்டம் தொடர்ந்து வரும்போது அவ்விசுவாசமான வார்த்தைகளை எல்லாம் பேசி விடுவார்கள். என்ன அவ்விசுவாசமான வார்த்தைகளை பேசுவாங்க? ஐ காண்ட், என்னால் முடியாது, ஐ எம் ஹெல்ப்லெஸ், எனக்கு உதவி செய்வதற்கென்று யாரும் இல்லை, ஐ எம் அஃப்ரேட், நான் பயந்து போயிட்டேன், பயந்து இருக்கிற இந்த பிரச்சனையை குறித்து, அவ்வளவுதான், ஐ எம் அ லூசர், நான் கண்டிப்பாக தோற்று போயிடுவேன், ஐ எம் வீக், நான் சக்தியெலாம் இழந்துட்டேன், போராடி போராடி சக்தியெல்லாம் போயிடுச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரியமானவர்களே, சாத்தான் கூர்ந்து கவனித்து கொண்டு இருக்குமா. ஓஹோ, இவன் பயந்துட்டான், நாம் கொடுக்குற இந்த பிரச்சனையில், நாம் கொடுக்குற இந்த டார்ச்சரில் இவன் பயந்துட்டான், இனிமேல் இவனை கொன்று போட்டு விடலாம் ஈஸியாக அப்படின்னு பிளான் பண்ணுது. யோபுவை பாருங்கள் பிரியமானவர்களே, யோபுவோடைய வாழ்க்கையில் இப்படி தான் அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட்ஸ் வருது. எதிர்பாராத விஷயங்கள் எல்லாம் நடக்குது. எதிர்பாராத விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, ஆசையாக கஷ்டப்பட்டு சேர்த்த சொத்தெல்லாம் ஒரே நாளில் போகுது. பிள்ளைகள் மரித்து விடுகிறார்கள். கண்டினியூஸாக வருது பாருங்கள். அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட்ஸ் ப்ளஸ் கண்டினியூஸாக வருது பாருங்கள். எதிர்பார்க்காத சம்பவங்களும் அது தொடர்ந்து வரும்போதும் நம்மளுடைய விசுவாசம் ஒரு வேளை தகர்ந்து போய்விடலாம். ஆனால் யோபு தன்னுடைய நாவாலே ஒரு பாவமும் செய்யவில்லை என்று பைபிள் கூறுகிறது. இவ்வளவுதான் நடந்தாலும் ஆண்டவரை பற்றி தூஷணமான வார்த்தைகளை அவர் பேசவில்லை. விசுவாசத்தை காத்து கண்டார். நான் விசுவாசி, கடவுள் கண்டிப்பாக நான் ஜெயிப்பேன் அப்படின்னு அவர் அவருடைய வாழ்க்கையிலேருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். பிரியமானவர்களே பாருங்க, இன்னைக்கு இந்த டிவி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற சகோதரனே சகோதரியே, இன்னைக்கு நீயும் பயந்து போய் இருக்கிறாயோ? இனிமே பயப்படாத. இனிமே நீ சொல்லணும், நெவர் அகெயின் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நான் புக்கில் எழுதி வைத்திருக்கிறேன். இப்படி போராட்டங்களும் சூழ்நிலைகளும் வரும்போது நம்முடைய வாயிலிருந்து வார்த்தைகளை குறித்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே பார்த்தீங்கன்னா, இனிமேல் இப்படி நான் சொல்ல மாட்டேன் ஆண்டவரே, இதுதான். இதை எடுத்து நம்ம சொல்ல ஆரம்பிச்சிடும். வசனங்களை எல்லாம் வைத்து எழுதியிருக்கணும். அது எப்படின்னா பாருங்க, நெவர் அகெயின் வில் ஐ சே ஐ காண்ட் பிகாஸ் ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட். என்னால் முடியாது என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் எனக்கு வலுவூட்டுகிறேன் துணை கொண்டு என்னால் எல்லாம் செய்ய இயலும். நெவர் அகெயின் வில் ஐ சே ஐ எம் அஃப்ரேட் பிகாஸ் God has not given me a spirit of cowardice but a spirit of power. 2 தீமோத்தேயு 1:7. எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நான் இனிமேல் சொல்ல மாட்டேன். ஏனென்றால் தேவன் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல, வல்லமை கொண்ட உள்ளத்தை தந்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஆகவே இன்னைக்கு நம்ம விசுவாசத்தோடு இருப்போம். பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு தருகின்ற செய்தி என்ன தெரியுமா? உன்னுடைய இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. யோவான் 14வது அதிகாரம் 27வது வசனம். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாக இரு. மார்க் 5வது அதிகாரம் 36வது வசனம். விசுவாசம் பயத்தை விரட்டும். விசுவாசத்தில் உறுதியாக இருந்து சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள். நீ அழகை எதிர்த்து நிற்கும் போது அது உன்னை பார்த்து பயந்து ஓடும். என் சகோதரனே சகோதரியே, சமீபத்தில் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு அருமையான மெசேஜ் ஒன்று வந்தது. FEAR has 2 meanings. பயம், அதற்கு 2 அர்த்தம். அது ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறாங்க. ஃபியர், எஃப்னா ஃபர்கெட், ஈனா எவ்ரிதிங், ஏ அண்ட், ஆர் ரன். அதாவது ஃபர்கெட் எவ்ரிதிங் அண்ட் ரன்.
பயம்னா என்னவா, ஓடுறது, எல்லாத்தையும் மறந்துட்டு ஓடுறது. நான் ஒரு கிறிஸ்துவன், நான் ஒரு விசுவாசமுள்ளவன் என்பதெல்லாம் போயிடும். பிரச்சனையை பார்த்து பயந்துட்டு ஓடுறது. ஆர் FEAR, another meaning, second meaning என்னன்னா, face everything and rise. F for face, E for everything, A for and, rise. அதாவது எல்லாத்தையும் எதிர்த்து நின்று போராடி, நீ எதிர்த்து நின்று போராடி ஜெயித்து காட்டு. இதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்குது. The choice is yours. நீ எதை தேர்ந்தெடுப்பாய்? பயந்து ஓடுவதையா, எதிர்த்து நின்று போராடுவதையா அப்படின்னு சொல்லி இந்த வாட்ஸ்அப்பில் ஒரு அருமையான மெசேஜ் வந்துச்சு. அதை தவிர லெஸ் ப்ரவுன் என்கின்ற ஒருவர் எழுதியிருக்கிறாரு, too many of us are not living our dreams because we are living our fears. நிறைய பேர் கனவு காண்பாங்க, இப்படிலாம் பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு. ஆனால் அந்த கனவுகளில் வாழாமல், அந்த கனவுகளில் அவங்க தான் நினைத்ததை வாழாமல் அவங்க என்னவா தன்னுடைய பயத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பார்களாம் பிரியமானவர்களே. ஆகவே இன்னைக்கு அழகையை எதிர்த்து நில்லுங்கள், பயப்படாதீங்க, எல்லா பிரச்சனைகள்லையும் நீங்கள் வெற்றி காண்பீர்கள். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் பிரியமானவர்களே. ஆமேன். ஜெபிப்போமா. அப்பா சுவாமி, நாங்கள் பல பிரச்சனைகளை குறித்து பயந்து போய் இருக்கிறோம் ஆண்டவரே. இந்த பயத்தினால நாங்கள் எங்களுடைய வாயிலிருந்து ஆண்டவரே தூஷணமான வார்த்தைகளை பேசியிருக்கிறோம். எங்களை மன்னிங்க ஆண்டவரே. இனிமேல் நான் பயப்பட போறதில்லை. ஏனென்றால் என்னுடைய தேவன் எனக்கு பயத்தின் ஆவியே இல்லை, எனக்கு தைரியமான வல்லமை கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு நான் விசுவசிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எனக்காக போராடுவீர், நீர் எனக்காக யுத்தம் செய்வீர் என்று விசுவசிக்கிற ஆண்டவரே. நான் என்னால் முடிந்த வரைக்கும் போராடுவேன். அப்படி தவறி இருந்தாலும் என்னால் முடியாத ஒரு கட்டத்திலும் நீர்தாமே எனக்காக யுத்தம் செய்வீர், ஒவ்வொரு பிரச்சனையிலும் நான் வெற்றி காண்பேன் என்று சொல்லி எங்களுக்கு இன்னைக்கு விசுவாசத்தை கொடுத்ததற்காக, நாங்கள் நம்ம பயப்பட மாட்டோம் அப்படின்னு எங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்ததற்காக நன்றியோடு துதிக்கிறேன் ராஜா. இந்த நேரத்தை கொடுத்ததற்காக துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கே. ஆமேன். பிரியமானவர்களே, கடந்த வாரத்திற்கான கேள்விக்கு பதிலானது 2 திமோத்தேயு 4வது அதிகாரம் 7வது வசனம். சிறப்பான முறையில் மிக சரியான விடையை அநேகம் பேர் 5 நிமிடங்களுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 40-50 பேர் இந்த சரியான விடையை உடனடியாக தெரிவித்து விட்டார்கள். அதில் பிரியமானவர்களே, முதலிலே திருமதி ஜானகி பாண்டியன், அம்பாசமுத்திரம், திருநெல்வேலி. இரண்டாவதாக எடல் குயின், ஷெனாய் நகர், சென்னை. JS பால்ராஜ், கோயம்புத்தூர். விக்டர் சோஃபி, ஐயப்பா நகர், திருச்சி. ரேச்சல், அம்பத்தூர், சென்னை. ரூத் ஐரின், பர்கூர், கிருஷ்ணகிரி மாவட்டம். ஆண்டனி, கயத்தார். கிறிஸ்டினா சுகந்தி, தாம்பரம், சென்னை. ஜாய்ஸ் தாமஸ், தானே, மும்பாய். குணசீலன், சிவந்திபுரம், திருநெல்வேலி. சாமுவேல், திருச்சி. பில்லி ஜூடி ஜாஸ்பர், வேலூர். இன்னும் அநேகம் பேர் சரியான விடைகளை எழுதி அனுப்பினீர்கள். அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துகளும் ஜெபங்களும். பிரியமானவர்களே, இந்த வாரத்திற்கான கேள்வியை, அஞ்சாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், உன் பெயரை சொல்லி உன்னை அழைத்தேன், நீ எனக்கு உரியவன். பயப்படாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், உன் பெயரை சொல்லி உன்னை அழைத்தேன், நீ எனக்கு உரியவன். உடனடியாக எழுதி அனுப்புகிறவர்களுக்கு தக்க பரிசுகள் உண்டு. இன்னும் ஒரு சில பேர் பிரியமானவர்களே மெசேஜ் பண்ணுறீங்க, அதில் உங்களுடைய பெயர்களை நீங்கள் அனுப்புவதில்லை, வெறும் மெசேஜ் மட்டும் நீங்கள் அனுப்பிச்சிருக்கிறீங்க, பெயரை அனுப்பாமல் இருக்கிறீர்கள். அடுத்த முறை அனுப்பும்போது உங்களுடைய பெயரும் உங்களுடைய போஸ்டல் அட்ரஸையும் விலாசத்தையும் சேர்த்து அனுப்பினால் நலமாக இருக்கும்.